ஏடிஎம் கொள்ளையர்களின் கண்டெய்னர் லாரியில் தற்பொழுது மேஜிஸ்ட்ரேட் மாலதி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், தற்பொழுது ஏடிஎம் கொள்ளையர்களின் கண்டெய்னர்ல மேஜிஸ்ட்ரேட் ஆய்வு செய்து வருகிறார். என்ன மாதிரியான விவரங்கள் தற்போது வரை தெரிய வந்திருக்கு? கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து ஏடிஎம் கொள்ளையடித்துக் கொண்டு வடமாநிலத்திற்கு தப்பிச் சென்ற முயன்ற 7 பேர் கொண்ட கொள்ளையர்களை குமாரபாளையம் அருகே போலீசார் மடக்கி பிடித்தனர். அப்போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார், ஒருவர் காயமடைந்தார். எஞ்சிய 5 பேரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். வெப்படை அருகே இருக்கக்கூடிய தோப்புக்காடு என்ற இடத்தில்தான் இந்த கண்டெய்னர் லாரி மடக்கி பிடிக்கப்பட்டு அந்த கண்டெய்னர் லாரியில் இருந்து அந்த என்கவுண்டர் சம்பவமும் நடைபெற்றது. இந்த சம்பவ இடத்தில் காலை முதலாக போலீசார் விசாரணை நடத்தி வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தடவியல் நிபுணர்களும் சோதனை நடத்தி வந்த சூழ்நிலையில் இன்று மாலை குமாரபாளையம் குற்றவியல் நடுவர் மாலதி நேரில் சம்பவ இடத்திற்கு வந்து என்கவுண்டர் நடந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அங்கிருந்த போலீசாரிடமும் சம்பவம் நடந்தது குறித்து கேட்டறிந்தார். குறிப்பாக பணப்பையை தூக்கி கொண்டு ஓடும் பொழுதுதான் அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது. அந்த இடத்தில் கல்லால் காவல் ஆய்வாளரை தாக்க முயன்ற பொழுது காவல் ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டதில் தான் ஜுமைதீன் உயிரிழந்தார். மற்றொரு குற்றவாளி அவர் காயம் அடைந்திருந்தார். அந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது, எந்த வழியாக குற்றவாளி தப்பி சென்றார், அவர்கள் தாக்க முயன்ற பொழுது போலீசார் தற்காத்துக் கொள்ள என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்பது குறித்த முழுமையான அந்த இடத்தில் ஆய்வு செய்தார். அதே போன்று அந்த சிதறி கிடக்கக்கூடிய அந்த பையிலிருந்து அந்த 500 ரூபாய் நோட்டுகள் அந்த பகுதியை முழுமையாக சுமார் 1 மணி நேரம் அந்த பகுதி முழுமையாக அங்குலமாக அந்த ஆய்வு செய்து அந்த விசாரணையை மேற்கொண்டார். அதற்கு பிறகாக இந்த கண்டெய்னர் லாரியிலும், அதாவது கண்டெய்னர் லாரிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொகுசு கார் மற்றும் லாரியில் இருக்கக்கூடிய பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே அவர் ஆய்வு செய்தார். லாரியில் இருந்து அந்த கொள்ளையர்கள் எப்படி கீழே குதித்தார்கள், எந்த வழியாக அவர்கள் தப்பிச் சென்றார்கள், அந்த ரோடு குறுக்கே இருக்கக்கூடிய அந்த தடுப்பான்களை எப்படி தாண்டி சென்றார்கள், ரோடினுடைய அகலம் என்ன, இந்த உயரத்திற்கு தாண்டி செல்ல முடியுமா என்பதை எல்லாத்தையும் நேரடியாகவே அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் அங்கு இருக்கக்கூடிய போலீசாரிடமும் இது குறித்து கேட்டறிந்தார். எந்த வழியாக சென்றார், என்ன சம்பவம் நடந்தது என்று இந்த முழுமையாக ஒரு 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை மற்றும் இந்த ஆய்வு என்பது மேஜிஸ்ட்ரேட்டுடைய நேரில் கள ஆய்வு நடைபெற்றது. இந்த ஆய்வை முடித்தது பிறகாக தற்பொழுது அவர் புறப்பட்டு சென்றதற்கு பிறகு காலை முதலாக இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த கண்டெய்னர் லாரி தற்பொழுது இங்கிருந்து வெப்படை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.